அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தோற்கடித்த வி.எஸ். பாபுவுக்கு அமைச்சரவையில் இடம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு அறநிலையத்துறை ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை வீழ்த்தியிருந்த வி.எஸ். பாபு அவர்களுக்கு அறநிலையத்துறை ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இப்படி தாவேகாவிலிருந்து 20 பேருக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகியிருந்த நிலையில் வேறு யார் யாருக்கு அமைச்சரவையில் துறைகள் ஒதுக்கப்படும் அது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறதா? ஃபரிதா, வணக்கம். இன்றைக்கு தேசிய அளவிலே ஒரு கவனம் பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக வி.எஸ். பாபு மாறி இருக்கின்றார். அதற்கு காரணம் இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது சொந்த தொகுதியான கொளத்தூரில் தோற்கடித்தவராக வி.எஸ். பாபு இருக்கின்றார். வி.எஸ். பாபு கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மு.க.ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்திருக்கிறார். எனவே தாவேகாவினர் வெற்றி பெற்றது அவர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி என்றாலும் முதலமைச்சரை அவரது தொகுதியிலேயே வீழ்த்திருக்கிறாரே என்று வி.எஸ். பாபுவை கொண்டாடுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் நாளைய தினம் அந்த முதலமைச்சராக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார். அவருடன் சில பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, அதே போல பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய பொறுப்பாளர்கள், அதே போல செங்கோட்டையன் உள்ளிட்டோரெல்லாம் நாளைய தினமே அமைச்சர் பொறுப்பேற்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. அதில் முதலமைச்சர் தொகுதியிலே அவரை வீழ்த்திய வி.எஸ். பாபு அவருக்கு அமைச்சரவையில பங்கு, அதிலும் குறிப்பாக அறநிலையத்துறை கொடுக்க இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. காரணம், அந்த தொகுதியினுடைய இன்சார்ஜாக திமுகவில் இருந்தவர் சேகர் பாபு அவர்கள். எனவே சேகர் பாபுவை எதிர்த்து வி.எஸ். பாபு களமாடி கொண்டிருக்கிறார். இதுல பழைய பகை ஒன்றும் இருக்கிறது. வி.எஸ். பாபு இதற்கு முன்பு 2006 to 2011 வில்லிவாக்கம் தொகுதியிலே நின்று, அதாவது புருஷவாக்கம் தொகுதியிலே நின்று திமுக சார்பிலே வெற்றி பெற்றவர். அவர் திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு சேகர்பாபு ஒரு காரணம் என்று தகவல்கள் சொல்லப்படுகின்றது. எனவே அவரால் வெளியேற்றப்பட்டவர், அவருக்கு எதிராக காய்களை நகர்த்தி தற்போது அவர் வெற்றி கண்டிருக்கிறார். எனவே அவர் வகித்து வந்த ஒரு பொறுப்பு கொடுப்பது இவருக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும் என்று அந்த கட்சியின் வட்டத்திலே பேசப்படுவதாக சொல்கிறார்கள். எனவே வி.எஸ். பாபுவுக்கு அமைச்சரவையிலே இடம் கொடுப்பதோடு அவருக்கு இந்த துறை, அதாவது குறிப்பாக அறநிலையத்துறை, சேகர்பாபு வகித்து வந்த அறநிலையத்துறை வழங்கப்பட இருப்பதாக தெரிகின்றது. நாளைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினர், முதலமைச்சர் மற்றும் சில அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து அது சம்பந்தமாக பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்கிறார்கள். செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்குவது, அதே போல சி.டி. நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பல பேர், குறிப்பாக பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் 13 பேர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில அவர்களில் யார் யாரை அமைச்சர் பட்டியலில் தேர்வு செய்யலாம், அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம், அவர்களுடைய படிப்பு, பின்புலம், குறிப்பாக மாவட்டம் அமைச்சரவையை பொறுத்தவரையில ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு அமைச்சராவது இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மற்றும் அரசினுடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருப்பார்கள். எனவே அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு ஏற்ப பணிகள் தயாராகி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். எனவே வி.எஸ். பாபுவுக்கு அறநிலையத்துறை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது தவிர மற்ற சில அமைச்சர்களும் பெண் அமைச்சர்களும் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.